ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அம்மா வீட்டில் எடுத்த மினி விலாக் தான். ஸோ நானும் குட்டிஸும் எங்கள் காலையில் கிளம்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு தான் வந்து போயிருந்தோம். தோட்டத்தில் வந்து தண்ணி வந்திருந்தனால ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பூவெல்லாம் பூத்து இருந்துச்சு. நானும் அம்மாவும் பூ பறிச்சுட்டு அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினி லாவா கேக் ப்ரீமிக்ஸ் பண்ணோம். ஸோ அதனால் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ லாவா கேக் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சாட்டே பண்ணி வச்சுருக்கேன். அப்பா வந்து கிரேப் ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டைலில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், வெந்தயம் வந்து ஆட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிடலாம். சாட்டே பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிடுறேன். 3 தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டு நெல்லிக்காய் சைஸில் புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது கூட வெண்டைக்காய் ஒரு 2 மினிட்ஸ் ஆயிலில் சாட்டே பண்ணதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். கொதி வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஃப்ளோட் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணால் சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடும்.